தாய் மண் பிறந்த இடம், அது இப்போ இந்த இடத்த வந்து பழைய மாதிரியே இருக்கணும். தலைவர் எப்போதுமே ஒரு புதுமையை விரும்ப மாட்டாங்க, அவங்க பழமையில தான் விரும்புவாங்க. இந்த பழமை மாறக்கூடாதுங்கிறதுனால நம்ம எப்படி பொதுமக்கள் எப்படி கோயிலை போய் சாமி கும்பிட்றோமோ அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க அத்தனை பேருமே இது வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம். வேளாங்கண்ணி மாதிரி, நாகூர் மாதிரி இருக்கிற மாதிரி திருக்கோள தலைவர் பிறந்த இல்லம் வந்து தலைவருக்கு வந்து தட்சிணாமூர்த்திங்கிற பேர் தான் தலைவருடைய ஒரிஜினல் பேர். தலைவர் அதில் இருந்துட்டு திருவாரூர் போயிட்டாங்க. திருவாரூர் போய் திருவாரூர்லேருந்து தான் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு அவருடைய வாழ்க்கை திருவாரூர்லேருந்து ஆரம்பமாயிட்டு. தலைவரோட அப்பாவுக்கு வந்து நாட்டு வைத்தியம் தெரியும். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோட் விகடன் எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026. விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express, powered by the Chennai Silks. Associate sponsor Poomer Shirts and Dhotis. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா the Chennai Silks. Dhotis and shirts நாலே பூமர் தான். Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. இன்னைக்கு நாம இந்த பயணத்துல திருக்கோளையில தான் இருக்கோம். கலைஞர்களுடைய பூர்வீக வீட்டில் உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். திருக்கோளை மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த ஊர் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கலைஞர்கள் பிறந்து வாழ்ந்த இந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம். வாங்க உள்ள போகிறோம். வீட்டுக்குள்ளே என்ட்ரானோன்னு பார்த்தோன்னா ஹால். இந்த ஹாலில் ஃபுல்லாக கலைஞர் அவர்களுடைய பல்வேறு காலகட்டங்களில் எடுக்கப்பட்ட படங்கள் ஒவ்வொரு வயது வித்தியாசத்தில் பார்க்கலாம். இந்த படங்களை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா அவருடைய தந்தை முத்துவேலர் அவருடைய சிலை வச்சுருக்காங்க. இந்த பக்கம் தாயார் அஞ்சுகம் அம்மாள் அவருடைய சிலை வச்சுருக்காங்க. இதுதான் அந்த ஹாலை பொறுத்தவரையும். அந்த பக்கம் பார்த்தோன்னா அறிஞர் அண்ணாவுடைய ஃபோட்டோ, அந்த பக்கம் பெரியார் அவருடைய ஃபோட்டோ வச்சுருக்காங்க. மேலே பார்க்கலாம் ஒரு பழைய வீடு. இந்த வீடு அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு, ஒரிஜினலாக வந்து கலைஞர் அவர்கள் பிறக்கும்போது எப்படி இருந்ததோ அந்த ஃபோட்டோ வந்து அங்கே வச்சுருக்காங்க. இந்த வீட்டில் தான் கலைஞர் அவர்கள் பிறந்திருக்காரு. 5ஆம் வகுப்பு வரையும் இங்கே தான் படிச்சிருக்காங்க. பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. 5ஆவதுக்கு பிறகு படிப்புக்காக தான் திருவாரூருக்கு போயிருக்காங்க. அங்கே வந்து பள்ளிக்கூடத்தில் இப்போதைய காலகட்டம் வந்து எல்லாராலையும் சேர்ந்துட முடியாது. சாதிய கொடுமைகள், சாதிய அடக்குமுறைகள் நிறைந்த அந்த காலகட்டத்தில் இவருக்கு வந்து இடம் தர மறுத்துருக்காங்க. நீங்கள் பள்ளிக்கூடத்தில் இடம் தரலை அப்படின்னா வந்து நான் குளத்தில் விழுந்து இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு தலைமை ஆசிரியருக்கு எதிராக. அப்போதே வந்து போராட்ட குணத்தோடு இருந்தவர் தான் கலைஞர் அவர்கள். அதிலிருந்து தான் அவருடைய அரசியல் பயணம் தொடங்குச்சு அப்படின்னு சொல்லணும். அதற்கு பிறகு இந்திக்கு எதிரான போராட்டம், 15 வயதிலே மாணவநேசன் பத்திரிகை அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கையை தொடங்குச்சு. இப்படி தான் வந்து அவர் அரசியலில் வந்து பயணித்தார். இந்த உள்ளே பார்க்கலாம். அப்படியே உள்ளே வந்தோம்னா இங்கே கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க. அப்புறம் முரசொலி மாறன் அவர்களுக்குமே ஒரு சிலை இங்கே நிறுவப்பட்டிருக்கு. அது தவிர நிறைய ரேர் ஃபோட்டோஸ், கலைஞருடைய ரேர் ஃபோட்டோஸ் இங்கே இருக்குது. அதே போல் அந்த பக்கமும் நிறைய புகைப்படங்கள், கலைஞர்களுடைய பிறந்தநாள் விழா சம்பந்தமான புகைப்படங்கள் வச்சுருக்காங்க. குறிப்பாக பார்த்தோன்னா கலைஞர் அவர்கள் இந்த வீட்டை பற்றி எழுதின ஒரு ஃப்ரேம் வச்சுருக்காங்க. நான் பிறந்த மண்ணில், நான் பிறந்த இல்லத்திற்கு எத்தனை முறை வந்தால்தான் என்ன, திவட்டுவதில்லையே, எத்தனையோ பசுமையான கனவுகள், எத்தனையோ மறக்க முடியாத நிகழ்ச்சிகள், தந்தையார் முத்துவேலரையும் அன்னை அஞ்சுகத்தையும் வாழ வைத்த இந்த வீடு இன்று நாட்டு மக்களை வாழ வைக்க என்னை எதிர்பார்க்கும் நிலையில் உயர்த்தி விட்டதே, நான் பிறந்த மண்ணுக்கு நான் எப்படித்தான் நன்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. ரொம்பவே நெகிழ்ச்சியான ஒரு பதிவு. அதை வந்து இங்கே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதே போல் அவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத முக்கியமான நிகழ்ச்சிகளை வந்து இங்கே புகைப்படமாக வச்சுருக்காங்க. அப்படியே அதை தாண்டி உள்ளே வந்தோம்னா இங்கேயும் புகைப்பட
காட்சி தான் வச்சுருக்காங்க. நிறைய புகைப்படங்கள் இருக்குது. கலைஞர் அவர்கள் துவக்கின பல்வேறு திட்டங்கள் சார்ந்த புகைப்படங்கள் இந்த பகுதியில் இருக்குது. அதே போல் இந்த பகுதியும் நிறைய புகைப்படங்கள், ஒவ்வொரு முக்கியமான தலைவர்களுடன் கலைஞர் அவர்கள் இருக்கக்கூடிய புகைப்படங்களை இந்த பகுதியில் வச்சுருக்காங்க. அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்பாட். கலைஞர் அவர்கள் எழுதின கையெழுத்து பிரதிகள், புத்தகங்கள்லாம் இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அவர் கைப்பட எழுதின நிறைய கடிதங்கள், பிரதிகள் இங்கே இருக்குது. இந்த பகுதி முழுக்க அயல்நாட்டு தலைவர்களுடன் கலைஞர் அவர்கள் இருக்கக்கூடிய புகைப்படங்களை இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட மியூசியம் மாதிரி தான் இந்த வீடை பராமரிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா கலையுலகத்தினுடன் கலைஞர் அவர்கள் இருக்கக்கூடிய புகைப்படங்கள்லாம் காட்சிப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப ரேர் ஃபோட்டோஸ், இதுவுமே ரொம்ப நிறைய ஃபோட்டோக்கள் இருக்குது. அவருடைய வாழ்க்கை வரலாறை அப்படியே தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில் அந்த புகைப்படங்கள்லாம் காட்சிப்படுத்தியிருக்காங்க. மேலே அவர் எழுதிய திரைப்படங்களுடைய பேர், அவர் எழுதிய புத்தகங்களுடைய பேர், நாடகங்களுடைய பேர்லாம் இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 1962ஆம் வருடம் கலைஞர் அவர்கள் திருச்சி மத்திய சிறைச்சாலையில் அரசியல் கைதியாக இருந்தபோது கொடுத்த அடையாள வில்லை, அதை இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம், கலைஞர் அவர்களுக்கு கள்ளக்குடி போராட்டம்ங்கிறது அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய திருப்புமுனை. அவருக்கான அடையாளமே அதுதான். இந்த போராட்டங்களுடைய படங்களை இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. வீடு முழுக்க இப்படியான ஒரு புகைப்படங்கள், கலைஞர் அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூடிய புகைப்படங்கள் நிறைஞ்சிருக்கு. அதற்கு பின்பகுதி பார்த்தோன்னா புத்தகங்கள் நிறைய வச்சுருக்காங்க. கலைஞர் அவர்களுக்கு இந்த வீடு எந்த அளவுக்கு நெருக்கமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முன்னாடி ஒரு கடிதத்தை பார்த்தோம். அவர் கைப்பட எழுதின ஒரு கடிதம் அதை சொல்லும். அதே போல் அன்றைய காலகட்டத்தில் ஒரு சிறு வயதில் உங்கள் குடும்பம் இந்த பகுதியில் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய உறவினர் ஒருத்தரை சந்தித்து பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்கள். உங்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்குமான உறவுங்கிறது என்னவா இருக்குது? நீங்களும் எப்படி உறவினர்கள்? தலைவரும் எங்கள் குடும்பமும் ஒரே ரத்தம், பங்காளிகள்லங்க. பங்காளி முறையில் உறவு முறைகள். ஓகே. கலைஞர் அவர்களுக்கும் இந்த வீட்டுக்குமான பந்தம் அப்படிங்கிறது எதுலேருந்து தொடங்கும்? தலைவர் 1924 இந்த வீட்டில் தான் தலைவர் பிறந்தார். இந்த பிறந்த இடம்னு சொல்லி எங்கள் முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஃபாதர் சொல்லுவாங்க. தலைவர் பிறந்த 8 வயசு வரலையும் இங்கே திருக்கோயிலில் பள்ளிக்கூடத்தில் படித்ததாகவும், 5வது வரலையும் படித்ததா, 6வது திருவாரூர் போயிட்டாங்க தலைவர். அவருடைய அக்காவுடைய பையன் முரசொலிமாறனும் இதே வீட்டில் தான் பிறந்தார். அவர் 3வது வரலையும் இங்கே படித்ததை சொல்லுவாங்க. 3வதுக்கான படித்த வேண்டிய சர்டிஃபிகேட்டும் இங்கே இருக்குது, தொடக்கப்பள்ளியில் இருக்குது. 3வதுலேருந்து 5வது ப்ரமோஷன் ஆகிட்டாப்புல. 3வது படித்தவங்களுக்கு அந்த காலத்தில் ப்ரமோஷன்லாம் 5வது இடத்துல திருவாரூரில் போய் 5வது படிச்சுட்டு தலைவர் கூட அவரும் பாய்ஸ் ஸ்கூலில் படித்து அங்கே தலைவர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தலைவர் திருவாரூரில் அங்கே போனோடனே அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவும் அங்கேயே போய் செட்டில் ஆகிட்டாங்க. தலைவரோட அப்பா சொந்த ஊர் திருக்கோளை தான். முத்துவேலருக்கு அவரோட தகப்பனார் இருக்கிறது சொந்த ஊர் திருக்கோளை தான். திருக்கோளை பூர்வீகம் திருக்கோளை தான். ஆனால் அவங்களுடைய தலைவரோட அம்மா, தலைவர் முத்துவேலர் அவருடைய தாத்தாவோட மனைவி அஞ்சிகத்தம்மல் அவங்க சொந்த ஊர் பாலக்குறிச்சி. அவங்க சொந்த ஊர் பாலக்குறிச்சியில் தான் தலைவரோட அப்பாவுக்கு திருமணமாகி முத்துவேலரும் அஞ்சிகத்தம்மாளுக்கு வச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு 3 குழந்தைகள். ஒரு முதல் பொண்ணு பெரியநாயத்தம்மாள், சின்னது சண்முகசுந்தரத்தம்மாள். ரொம்ப காலம் கழித்து தலைவருக்கு 3வதாக அந்த அம்மாவுக்கு தலைவர் பிறந்தார். அதனால் தலைவருக்கு தட்சிணாமூர்த்திங்கிற பேர் தான் தலைவருடைய ஒரிஜினல் பேர். தட்சிணாமூர்த்தி பிறந்தவரை தட்சிணாமூர்த்தி பேர் வச்சாங்களா, குரு தட்சிணாமூர்த்தின்னு சொல்கிறாங்களா சாமி பேர், வேண்டிட்டு வச்சதை எங்களுடைய முன்னோர்களும் எங்களுடைய பாட்டி எங்களுடைய அப்பாக்கெல்லாம் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். தலைவர் அதில் இருந்துட்டு திருவாரூர் போயிட்டாங்க. திருவாரூர்லேருந்து தான் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு அவருடைய வாழ்க்கை திருவாரூர்லேருந்து ஆரம்பமாயிட்டு. தலைவரோட அப்பாவுக்கு நாட்டு வைத்தியம் தெரியும். அந்த காலத்திலே நாதஸ்வரம் தங்க நாதஸ்வரத்தில் வாய்ச்சாங்க அவங்க. அதே மாதிரி சாவடிகளும் நில சுவாழ்ந்தாரம் இருந்தாங்க அவங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 வேலி நிலம் அவங்களுக்கு இந்த கோயிலோட நிலம் பண்டாரோட கிராமம் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. அவங்க சாவடி பண்ணிட்டு அவங்க நல்ல முறையில் தாங்க இருந்தாங்க. பூர்வீகமாக இந்த வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. ஓட்டு வீடாக இருந்துச்சு. இது 72ல் புனரமைக்கப்பட்டு அந்த வீட்டை எடுத்துட்டு அது இப்போ இந்த இடத்த பழைய மாதிரியே இருக்கணும். தலைவர் எப்போதுமே ஒரு புதுமையை விரும்ப மாட்டாங்க. அவங்க பழமையில தான் விரும்புவாங்க. இந்த பழமை மாறக்கூடாதுங்கிறதுனால அப்படியே இருக்கு. எத்தனையோ முறை எல்லாருமே போய் கேட்டாங்க, இடிச்சிட்டு இந்த வீட்டை மாடி வச்சு கட்டுவோன்னாங்க. மாடி கட்டுற மாதிரி நான் இருக்கிற வரையும் கட்டவே கூடாது, கடைசி வரையும் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு பழைய மாடி ஓட்டு விடுங்க மாதிரியே தலைவர் விரும்பி வேணுங்கிறதுனால அதே மாதிரி இந்த வீட்டை கட்டி புதுப்பிக்கப்பட்டு 1972 கே.கே. ஷாவால்
திறக்கப்பட்டது. தலைவருடைய சிலை வந்து தளபதி தான் வந்து திறந்துட்டு போனாங்க. முரசொலி மாறனுடைய சிலையும் தளபதி தான் வந்து திறந்துட்டு போனாங்க. தளபதி வந்தால் வராமல் போக மாட்டாங்க. இப்போ இடையில வந்து காலை உணவு திட்டத்தை துவங்கி வைக்கின்ற பொழுது இங்கே தான் துவங்கி வச்சது. ஆமாம், திருக்குளத்தை வச்சு பக்கத்தில் தான் ஸ்டேஜ், அது பக்கத்தில் தான் ஸ்கூலில் துவங்கி வச்சுட்டு இங்கே தான் மீட்டிங் நடத்துகிறாங்க. மீட்டிங் நடத்திட்டு தலைவர் வீட்டுக்கு வந்து எல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி தளபதியோட சின்னவர் உதயநிதியும் முத தேர்தலில் வந்து தலைவர் பிறந்த தாத்தா பிறந்த இடத்துல தான் தேர்தல் பிரச்சாரம் துவங்கினதே. அரசியலுக்கு துவங்கினதே முதல் பிரச்சாரம் இந்த தலைவர் வீட்டு வாசலடியில் தான் முதல் பிரச்சாரமே துவங்கினது. எல்லாருக்குமே திருக்கோயிலனாலே ஒரு பாசம். நம்ம எப்படி பொதுமக்கள் எப்படி கோயிலை போய் சாமி கும்பிடுறோமோ அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே தமிழ்நாடு முழுக்களும் இருக்கிறவங்களும் இந்த வீட்டை வந்து படியை தொட்டு கும்பிட்டுட்டு தலைவரை தொட்டு கும்பிட்டுட்டு வீட்டை பார்த்துட்டு வாசல் நின்று எல்லாம் படம் எடுத்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம். வேளாங்கண்ணி மாதிரி நாகூர் மாதிரி இருக்கிற மாதிரி திருக்கோயில தலைவர் பிறந்த இல்லம் வந்து இது ஒரு புண்ணிய சேத்திரம் மாதிரி அமைஞ்சுக்கிட்டு இருக்கு கட்சிக்காரங்களுக்கு. ஓகேங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ்! தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts.